சொல்லு. கடைசியா ரோஹிணி பார்வதி கிட்டயும் போய் பணம் கேட்குறாங்க. ஒரு 5,00,000 குடுங்கன்னு சொல்லி. அதுக்கு மீனா வந்து அங்க இருக்கிறாங்க நேரம். அப்ப மீனா சொன்னா நான் தரேன்னு சொல்றாங்க. ஆனா மீனா வந்து அதெல்லாம் முடியாது. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் சொல்லுவேன். ஏற்கனவே உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போய் அதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் பழிக்கும் காரணம் நான் தான் கடைசி ஆயிரும். நீ தப்பு பண்ணிட்டு அதுக்கு நான் வந்து உடந்தையா இருக்க முடியாது. நான் அவர்ட்ட கேட்டு தான் நான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அங்க போனா முத்து வந்து கிறிஸ்டிட்ட உண்மைய தான் சொல்லணும். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அதிகமா பொய் சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அத கேட்ட மீனா படுத்துக்கிட்டே யோசிக்கிறாங்க. முத்துக்கிட்ட பேசாம உண்மையெல்லாம் சொல்லிடலாமான்னு சொல்லி ஒண்ணு ஒண்ணா உண்மைக்கே சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா முத்து தான் அந்த இடத்துல இல்ல. இத இப்போ ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி கேட்டு நேரா முத்து இதெல்லாம் கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கத்தி எடுத்து கைய கீற போறாங்க. அந்நேரம் பார்த்து தடுத்துட்டு இருக்காங்க மீனா. முத்து வந்துறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. உடனே பிளேட்டை போய் மாத்துற ரோகிணி. இந்த முறை மனோஜ் கடன் அதிகமாயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்பதான் எங்க அப்பா இது பண்ணி சமாதானப்படுத்திட்டு வந்திருக்கேன். உன் புருஷன்ட்ட போய் நல்ல புத்திமதி சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. மறுநாள் பார்த்தா அண்ணாமலை சொத்தை பிரிக்கணும்னு எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. வந்து 4 பங்கா பிரிக்கணும்னு சொல்லிடுறாரு. முத்து எல்லாம் வேணாங்கிறாங்க. அப்ப மனோஜ் வந்து நீங்கெல்லாம் தடுக்கக்கூடாது. அவர் எங்க அப்பா பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லி மீனாவையும் அந்த சுருதியும் சொல்றாங்க. முத்து சொல்றாரு அவங்க தடுப்பாங்க. அவங்க இந்த வீடு மருமகடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஹிணி அமைதியா தானே இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு முத்து ஒரே போட போட்டுறாரு. ரோஹிணி முன்னாடி சொல்லி கொடுத்து உன்னை பேச வச்சுட்டு அவங்க பின்னாடி அமைதியா இருக்கா அப்படின்னு சொல்லி விஜயா கூட ஷாக் ஆகி பார்க்குறாங்க ரோஹிணியை. பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரோஹிணி மாட்டுவாங்கன்னு பார்த்தா மனோஜ் பிரச்சனை தான் பெருசாக இருக்கே தவிர ரோஹிணிக்கு எந்த விதமான சிக்கலும் வரமாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.